அதே கிரானிக் ஹைபாக்சியா எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து லேபர் பெயின்ல இருக்காங்க. லேபர் பெயின்ல இருக்கும்போது எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஆர் 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் இந்த ஹார்ட் பீட்ட நாங்க மானிட்டர் பண்ணிட்டே தான் இருப்போம். கிராஃப் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அந்த டைம்ல என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒரு கன்ட்ராக்ஷன் வரும்போதோ, சம்டைம்ஸ் ஹார்ட் பீட் டிப் ஆயி இறங்கும். திரும்ப ஏறிடும். விச் இஸ் நார்மல். பட் அதுவே வந்து ஒரு கன்ட்ராக்ஷன் வந்து முடிஞ்ச பிறகு அப்போ ஹார்ட் பீட் இறங்கி திரும்ப ஏறினா அது பேர் வேரியபிள் டீசலரேஷன் ஆர் லேட் டீசலரேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனுமே வந்து ஆக்சுவலி இட்ஸ் வெரி ரிஸ்கி. இட் மீன்ஸ் தட் பேபியோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து 50% கம்மியா போன பிறகுதான் இந்த மாதிரி டீசலரேஷனே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் லேபர்ல இருக்கும்போது லேட் டீசலரேஷன் ஆர் வேரியபிள் டீசலரேஷன் வரும்போது நம்ம இன்னமும் நார்மல் ட்ரை பண்ணோம்னு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பேபி வந்து ரொம்ப ஹைபாக்சிக்கா தான் பிறக்கும். அப்புறம் அதுக்கு நம்ம இன்குபேட்டர்ல வச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆகலாம்.